கடகம் அடக்கத்துக்கு உரியது, அன்புக்கு உரியது, பாசத்துக்கு உரியது, வெற்றிக்கு உரியது, ஆராய்ச்சிக்கு உரியது, வேகத்துக்கு உரியது, செல்பிஸுக்கு உரியது. என்ன செஞ்சாலும் சரி, நான் செய்யறத செய்வேன். எனக்கு நண்பர்கள் முக்கியம், நீ முக்கியம் இல்லை. வீட்டுல சண்டை, எனக்கு நண்பர்கள் தான் முக்கியம், நான் போயே தீர்வேன். இப்பத்தானப்பா அஷ்டமத்து சனி முடிச்சிருக்குது, கடவுள் இப்பத்தானே முடிச்சிருக்குது, இன்னமா பார்த்தீங்களா? எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க மக்கள், வருது, எனக்கு கால்ஸ் வருது. ஆனா விடுதலை விடுதலை விடுதலை. அஷ்டமத்து சனீஸ்வருடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள். அஷ்டமத்து சனியிலிருந்து தாக்கத்தில் விடுதலை பெற்று விட்டீர்கள். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. இந்த போராட்டத்திலே நீங்க வெற்றியை பார்த்துட்டீங்க, கவலையே பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை இனிமேல் பசுதக்கா. உங்களுடைய குரு உங்கள் ராசிக்கு 12ல இருக்காரு. 12ல இருந்த அயன சயன போகத்துல இருக்காரு. என்ன உங்க ராசி நாதன், உங்க நீச்சம் பெற்ற உங்க ராசி வீட்டுல இருக்க பாத்தீங்களா, செவ்வாயினுடைய சாரத்துல இருக்காரு. அதுதான் ஒரு மைனஸ். பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக 4ஆம் இடம் 5ஆம் பார்வை, 6ஆம் இடம் 7ஆம் பார்வை, 8ஆம் இடம் 9ஆம் பார்வை. 8ஆம் இடத்தை விட 4ஆம் பார்வை 5ஆம் பார்வை பாக்குறாரு பாத்தீங்களா. அப்ப எல்லா சொத்துக்களும் அந்த அஷ்டமத்து சனி இழந்த செல்வங்கள் எல்லாம் சேகரிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். செல்வ செழிப்போடு வாழணும், மதிப்போடு இருக்கணும், மதிப்பும் வணக்கத்தோடு இருக்கணும், வாழ்த்துக்களும் கூறணும். அப்படிப்பட்ட நேரம் இந்த நேரம். கடகராசி நேயர்களுக்கு கடல் கடந்து போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, வியாபாரம் பண்ணுங்க, புதிய தொழில ஆரம்பிங்க, கேட்டரிங் பண்ணுங்க, நல்ல பேர் வைங்க. பேரும் புகழுமே தவிர புகழும் பேரும் பேரும் புகழும். அப்படி பண்ணுங்க. அப்படி எல்லாம் பண்ணி வந்த ஜெயிக்கக்கூடிய வித்து நமக்கு இருக்கின்றது. கடகராசி கிட்ட இருக்குது, கடகத்துக்கிட்ட இல்லாத எதுவுமே. அன்பால ஜெயிக்க முடியக்கூடியது கடகம் தான், பாசத்தால் ஜெயிக்க முடியுது கடகம் தான். அதனாலதான் அங்க பூசத்தை வச்சிருக்காங்க. அங்க பூசத்தை வச்சதுக்கு காரணமே அங்க பாசம் ஜெயிக்கின்றதுக்காக தான். குறிப்பா அம்பாள் வழிபாடு, வடக்கு முகம் உள்ள அம்பாள் வழிபாடு, நல்ல வெக்காளி அம்மன், துர்கை அம்மன், காளிகாம்பாள். காளிகாம்பாள்லாம் ஒரு தடவை போயிட்டு வந்தா மறுதடவை கூப்பிட்டுருவான். வெற்றியை கொடுக்கக்கூடியவன், கனிவுடன் இருப்பவன், வெற்றியை கொடுக்க காளிகாம்பாள். காளிகாம்பாள் காளிகாம்பாள் காப்பை நம்ம காக்கக்கூடியவன், எல்லா செல்வங்களிலும் நிறைவு பெற்றவனுக்கு காளிகாம்பாள், அம்பாள், தாட்சாயினி, வைஷ்ணவி. அப்படிப்பட்ட அம்பாள் வழிபாடு. சக்தி 51 சக்தி படத்துக்கு தகுதி உள்ளவர், அருள் உள்ளவர், அருள்வாளிப்பவர், அங்காளம்மன், மேல்மலர் அங்காளம்மன். இப்படிப்பட்ட வழிபாடை பண்ணி வந்தா வெற்றி நிச்சயம். உங்களுக்கு வரக்கூடிய இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய பலன்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய ராகுகேது பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.